சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் நடிகர்கள் விஷ்ணு விஷால், விக்ராந்த் இவங்க நடிப்பில் வெளியான லால் சலாம் திரைப்படம் தொடர்ந்து 4வது நாளாக அனைத்து தியேட்டர்களிலும் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த திரைப்படம் அனைத்து தரப்பு ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்று மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் தியேட்டர்கள் தரப்பு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர் இவங்க எல்லாருக்குமே இந்த திரைப்படம் நல்ல லாபத்தையும் கொடுத்துருக்கு. இந்த நிலையில் இந்த லால் சலாம் திரைப்படம் வெளியாகி 4வது நாளான இன்று இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் பெற்றிருக்கு அப்படிங்கிற வசூல் ரிப்போர்ட் தற்போது இணையதளங்களில் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் இந்த திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமே முதல் நாள் 10.2 கோடியும், 2வது நாள் 15.6 கோடியும், 3வது நாளான நேற்று 20.4 கோடியும் என வசூல் செய்திருந்துச்சு. இதைத் தொடர்ந்து 4வது நாளான இன்று இந்த லால் சலாம் திரைப்படம் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 12 கோடி வசூல் செய்திருக்கு அப்படிங்கிற வசூல் விவரம் தற்போது இணையதளங்களில் வெளியாகி இருக்கு. இப்படி பார்க்கும்போது மொத்தமாக இந்த 4 நாட்களும் சேர்த்து தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த லால் சலாம் திரைப்படம் கிட்டத்தட்ட 58.2 கோடி வசூலித்து ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை படைச்சிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் கிடச்சிருக்கு. மேலும் மொத்தமாக இந்த 4 நாட்களும் சேர்த்து உலகம் முழுவதுமாக இந்த லால் சலாம் திரைப்படம் கிட்டத்தட்ட 90 கோடிக்கு மேலே வசூல் செய்து மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை படைச்சிருக்கு அப்படிங்கிற முழு வசூல் விவரமும் தற்போது கிடச்சிருக்கு. இப்படி பார்க்கும்போது இந்த லால் சலாம் திரைப்படம் வசூல் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் வரப்போகிற நாட்களிலும் இந்த லால் சலாம் திரைப்படத்தின் வசூல் அப்படிங்கிறது மேலும் அதிக வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த திரைப்படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் தரப்பில் நல்ல வரவேற்பை பெற்றிருப்பதால் தற்போது குடும்பமாக இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு தியேட்டரில் மக்கள் வர்றாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இப்படி பார்க்கும்போது இயக்குனர் ஐஸ்வர்யா மற்றும் நடிகர்கள் விஷ்ணு விஷால், விக்ராந்த் இவங்க அனைவருக்குமே அவங்க சினிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுத்த திரைப்படமாக இந்த லால் சலாம் திரைப்படம் தான் அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் வெறும் கெஸ்ட் அப்பியரன்ஸ் மட்டுமே நடித்து இந்த அளவுக்கு 4 நாட்களில் 90 கோடிக்கு மேலே வேறு எந்த திரைப்படமும் வசூலித்தது கிடையாது. அந்த வகையில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய இந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த லால் சலாம் திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்களா? படம் எப்படி இருந்துச்சு? இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தமிழ் சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களுக்கு நம்ம சினிவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.